Hi friends, welcome. இந்த வீடியோல பட்டு சாரிக்கு எப்படி ஈஸியா 5 மினிட்ஸ்க்குள்ள ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம்னு நான் காமிக்கிறேன். ஜெனரலா காட்டன் சாரியோ சிந்தட்டிக் சாரியோ ஈஸியா எடுத்துடலாம் ஃப்ளீட்ஸ். பட் பட்டு சாரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் பிகினர்ஸ்னா ரொம்ப டைம் எடுப்பாங்க. இந்த ஃப்ளீட் செட் பண்ணி ஷோல்டர்ல பின் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடும். பட் ஆனால் இந்த வீடியோ வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள ஈஸியா ஃப்ளீட்ஸ் எடுத்து நீட்டா பின் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. இந்த வீடியோ வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். ஃப்ளீட்ஸ் வந்து தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் இது 3 விரலால் வச்சுட்டு தான் நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ளீட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோட சைஸ் தான் நம்மளுக்கு டிசைட் பண்ணும். நீங்கள் சின்னதாக வேணும்னா சின்ன ஃப்ளீட் எடுத்துக்கோங்க, பெருசாக வேணும்னா பெரிய ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஃப்ளீட்லேருந்து ஒரு 1 இன்ச் உள்ளே தள்ளி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கேப் விடணும்னு. அப்போ தான் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்து நீட்டிகிட்டு இருக்காது. ஸோ நம்ம கடைசி ஃப்ளீட் வந்து கரெக்டாக செட் ஆகணும் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோட. எனக்கு லக்கிலி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இல்லைனா நீங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் ஃப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோட கரெக்டாக எண்ட் ஆகணும். இதை மாதிரி சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு 1 இன்ச் வெளியில் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு 1 இன்ச் உள்ளே தள்ளி தான் இருக்குது. இப்போது எனக்கு கரெக்டாக செட் ஆனதுனால நான் வந்து மேலே வந்து பின் போட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆகலைன்னா ஒரு 5 or 6 டைம்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எண்ட் பண்ணுற ஃப்ளீட் வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து இந்த மேலே வந்து பின் போட போகிறேன். ஹரிசாண்டலாக பின் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் டஃபர் டாஸ்க்கு. இது முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளீட்ஸ் எப்படி ஈஸியாக அரேஞ்ச் பண்ண போகிறோன்னா இந்த ஹேங்கர் வச்சு தான். இந்த ஹேங்கரில் வந்து நம்ம கிளிப்பு வச்சு நம்ம குத்திக்க போகிறோம் அந்த ஸ்டார்டிங்கோட ப்ளீட்டை. இந்த ஹேங்கரை வந்து உங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். டோரோட மேலேயோ இல்லை கர்டைன்ஸ் இருக்க ராட்லேயோ இல்லை இந்த மாதிரி கிளாத் ஸ்டாண்ட்லேயோ அது மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி கிளாத் ஹேங் பண்ணுறோம் இல்லையா, அதில் நான் ஹேங்கரை மாட்டியிருக்கேன். இப்போ நான் ஒரு கிளிப்பு வச்சு நான் இந்த சாரியை வந்து கிளிப்பு போட்டு குத்த போகிறேன். ஸோ கீழே வந்து இனிமேல் நம்ம ரொம்ப அழகாக ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் ஹேங்கரை வந்து கர்டைன் ராடில் மாட்டிப்பேன். அது மாதிரி மாட்டினா நான் உட்காந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க வேணாம், நான் நின்றுட்டே நான் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போது வீடியோக்காக நான் உங்களுக்கு இந்த கிளாத் பின்னில் ஹேங்கர் மாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எவ்வளோ அளவோ அதை செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுக்குள்ளே தான் செகண்ட் ஃப்ளீட் இருக்கணும். இந்த மாதிரி 2 கையும் வச்சுட்டு ஃப்ளீட் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று அழகாக அடுக்கி இருக்க மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். பேக் அண்ட் ஃபோர்த் 2 சைடும் நம்ம கை வச்சு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீட்டிகிட்டு இருந்தால் அழகாக உள்ளே தள்ளி 2 பக்கமும் நீங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே ஃப்ளீட்ஸ் எடுத்து செட் பண்ணதுனால கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக செட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வெளியில் நீட்டிகிட்டு இருக்காமல் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பின் போட போகிறேன். இப்போ எனக்கு 2வது ப்ளீட் ஏதோ கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஒன்று பின்னாடி ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஷோல்டரில் போட்டு ஒரு 5-5 இன்ச்சாக எடுத்து ஷோல்டரில் மேலே போடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து நீட்டாகவே இருக்காது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஹேங்கர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ப்ளீட்ஸ் வந்து ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு அயர்ன் பாக்ஸ்லாம் தேவைப்படாது ப்ளீட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போதே ப்ளீட் வந்து அழகாக செட் ஆகிடும். நீங்கள் பின் பண்ணும்போது ஹரிசாண்டலாக பின் பண்ணுங்கள், அப்போ தான் கிளையாது. அவ்வளோதான். இதை மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்து வந்து நம்ம இந்த மாதிரி 2 கையும் வச்சு ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீட் எல்லாம் முன்னாடி நீட்டிகிட்ருக்கு. ஜஸ்ட்டு 2 கையும் வச்சு நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கர் மெத்தட் ட்ரை பண்ணும்போது யாரோட ஹெல்ப்புமே வேண்டாம். எங்கள் ஊருக்கு போனாலும் ஒரு ஹேங்கரும் ஒரு கிளிப்பும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி நம்மளே முன்னாடி நாள் நைட்டு செட் பண்ணி வச்சிடலாம். ஷோல்டர்லேருந்து நீ லென்த் வரைக்கும் செட் பண்ணி பின் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். ஒரு இடத்துல பின் பண்ணிட்டோன்னா கீழே ப்ளீட்ஸை 2 பக்கமும் அரேஞ்ச் பண்ணி பின் போட்டுற வேண்டிதான். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோன்னே பின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வெளியில் எதுவுமே நீட்டிட்டு இல்லை. அதனால் நீங்கள் இப்போ பின் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் நைட் இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து நீ லென்த் வரைக்கும் ப்ளீட் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஹேங்கர்லேயே சாரியை தொங்க விட்டுருங்க. நீங்கள் சாரியை மடித்து பேக்லலாம் வச்சு நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீட்டாகவே இருக்காது. நீங்கள் மடித்த இடம்லாம் க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு சாரி அயர்ன் பண்ண அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ முன்னாடி நாள் நைட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும். காலையில் டென்ஷன் இல்லாமல் சாரி கட்டலாம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஹைட்டாகவே தான் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஷோல்டரில் வச்சு செட் பண்ணி எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷோல்டரில் பின் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுக்குள்ளே தான் இருக்குது. எந்த ஃப்ளீட்டுமே நீட்டிகிட்டு இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் சாரி கட்டும்போது. இப்போ நான் ஷோல்டரில் போட்டேன். ப்ளீட்ஸ் இவ்வளோ லென்த் இருக்குது. எனக்கு நீ லென்த் இருந்தால் போதும். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி கட்டும்போது நீங்கள் ஷோல்டரில் எந்த லென்த் வேணுமோ அதை வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ்லாம் அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு, நீட்டிட்டு இல்லாமல். இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டிங்கோட ஸ்டார்டிங்கில் பின் பண்ணியிருப்போம் இல்லையா, நீங்கள் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாலும் நல்லா இருக்காது. இப்படியே போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ இப்போ என்ன டிப்புனா, இந்த ஃபஸ்ட்டு வெளியில் தெரியுதுல அந்த ப்ளீட்டை மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்க எல்லா ப்ளீட்டையும் நம்ம எப்பயும் போல் பின் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். பின்னாடி விசிபிளாக இருக்க ஃப்ளீட்டில் பின் தெரியாது. ஆனால் நீங்கள் உள்ளே இருக்க ஃப்ளீட்லலாம் பின் பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு கலையாது ப்ளீட்ஸு. அதே மாதிரி நீங்கள் பின் குத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ ஷோல்டரில் நம்ம பின் பண்ணோன்னே இப்போ முன்னாடி ப்ளீட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் 2 3 4 5 6 இருக்குது. சின்னதாக வேணும்னா நீங்கள் இன்னும் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். சாரியோட டெக்ஸ்சர் பொறுத்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.